ஹலோ விவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் உங்களுடைய ஆப்பிள் லேப்டாப்க்கு எப்படி வந்து பென்ட்ரைவில் பூட்டபிள் ஓஎஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு மஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 16 GB பென்ட்ரைவ் வந்து கண்டிப்பாக தேவை. 16 GB பென்ட்ரைவ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மேக் ஓஎஸ் வந்து பூட்டபிளாக வந்து பென்ட்ரைவில் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், அதாவது உங்களுடைய ஆல்டர்னேட் லேப்டாப்பில் பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து ஆக்சுவலாக இந்த லேப்டாப்புக்கு தான் வந்து நான் வந்து ஆப்பிள் லேப்டாப் இதுக்கு தான் வந்து மேக் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்னொரு ஆல்டர்னேட் லேப்டாப்பில் வந்து அந்த லேப்டாப் வந்து ஷடவுனில் இருக்குது, இல்லை ஓஎஸ் ஏதாவது வந்து கரெக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து அந்த லேப்டாப் வந்து ஆனே ஆகலை, ஷடவுனில் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டர்னல் லேப்டாப்பில் தான் நீங்கள் போயிட்டு பூட்டபிளாக வந்து ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த ஹெச்பி பென்ட்ரைவ் இது வந்து 60 GB. ஸோ இந்த பென்ட்ரைவ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் லேப்டாப்பில். சரிங்களா? இதை மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பென்ட்ரைவில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபார்மேட் பண்ணிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ண உடனே ஃபார்மேட்ன்ற ஆப்ஷன் வந்து கேட்குது. சரிங்களா? நம்ம வேணும்னா வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து இன்ட்டு கொடுத்துட்டு எப்படி வந்து மை கம்ப்யூட்டரில் போயிட்டு எப்படி ஃபார்மேட் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து என்னோடய பிசிக்குள்ளே வந்து வந்திருக்கேன். வந்தோடனே இந்த இடத்துல வந்து பென்ட்ரைவ் வந்து காமிக்குது. அதாவது வந்து இதில் ஆல்ரெடி வந்து மேக் ஓஎஸ் வந்து பூட்டபிளாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த ஃபைலை வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த பென்ட்ரைவ் மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். 1 செகண்ட் திரும்ப வந்து பண்ணி காமிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைல் ஃபார்மேட், ஃபைல் சிஸ்டம்னு இருக்கும். இதில் வந்து NTFS இதில் நம்ம எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு நான் வந்து ஃபார்மேட் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பாருங்கள் ஃபார்மேட் கம்ப்ளீட்னு வந்துச்சு. நம்ம ஓகே கொடுத்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் அவைலபிள் ஸ்டோரேஜில் வந்து 57.7 GB வந்து நம்மளுடைய பென்ட்ரைவில் வந்து அவைலபிள் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து டைப் ஹேர் சர்ச்னு இருக்கும். ஓகேங்களா? இதில் போயிட்டு நீங்கள் CMD மட்டும் கமாண்ட் வந்து கொடுக்கணும். CMD அப்படின்னு நீங்கள் வந்து கமாண்ட் வந்து கொடுக்கணும். கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. வந்து எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே இந்த இடத்துல System 32ன்னு வந்து காமிக்கும். இதில் வந்து டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணுங்கள். DISKPART டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணிவிட்டு வந்து என்டர் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து வரும். இப்போ இதில் வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டிஸ்க்னு கொடுங்க. சரிங்களா? LIST ஸ்பேஸ் DISK. ஓகேங்களா? லிஸ்ட் டிஸ்க்னு மட்டும் கொடுத்துட்டு வந்து என்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இப்போ நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, இந்த டிஸ்க் 0 இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்கு. அது வந்து டிஸ்க் 1 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 57 GB. இதுதான் நம்மளுடைய பென்ட்ரைவ். சரிங்களா? இப்போ இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து செலக்ட், இது வந்து டிஸ்க் 0 இருக்கிறது ஒரு டிஸ்க் 1 இருக்கிறது நம்மளுடைய பென்ட்ரைவ். ஸோ அதனால் வந்து செலக்ட் SELECT செலக்ட் டிஸ்க் 1 ஸ்பேஸ் 1. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்க் 1 அப்படின்னு போட்டுட்டு வந்து என்டர் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் டிஸ்க் 1 இஸ் நவ் செலக்டட் டிஸ்க் அப்படின்னு வந்து வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ CLEAN. ஓகேங்களா? இப்போ நம்ம டிஸ்க் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இந்த டிஸ்க் வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறோம். சரிங்களா? க்ளீன் கொடுத்துட்டு என்டர் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் டிஸ்க் பார்ட் சக்சீடட் இன் கிளீனிங் த டிஸ்க்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து தான் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம். இந்த இடத்துல வந்து உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். பென்ட்ரைவில் உள்ள டேட்டாவெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து கன்வெர்ட் GPT ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கன்வெர்ட், ஓகே, CONVERT கன்வெர்ட் ஸ்பேஸ் GPT. சரிங்களா? கன்வெர்ட் GPTன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து அகைன் வந்து என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் டிஸ்க் பார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கன்வெர்டட் டு த செலக்டட் டிஸ்க் டு GPT ஃபார்மேட்னு வந்து இந்த இதில் வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம பென்ட்ரைவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. GPT ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து நம்மளோட பென்ட்ரைவ் வந்து ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கிரேட் பார்ட்டிஷன் ப்ரைமரின்னு வந்து கொடுக்கணும். சரிங்களா? CREATE கிரேட் பார்ட்டிஷன் PARTITION பார்ட்டிஷன் பிரைமரி PRIMARY. சரிங்களா? இப்போ நம்ம வந்து கன்வெர்ட் GPT ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம பென்ட்ரைவ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கிரேட் பார்ட்டிஷன் பிரைமரின்னு வந்து கொடுத்துட்டு நம்ம அகைன் வந்து என்டர் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் டிஸ்க் பார்ட் சக்ஸஸ்ஃபுல் இன் கிரேட்டிங் த ஸ்பெசிஃபைட் பார்ட்டிஷன் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மேக் ஓஎஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான பென்ட்ரைவ் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸிட் மட்டும் கொடுத்துக்கலாம். எக்ஸிட்ன்ற கமாண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து என்டர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இப்போ பாருங்கள் லீவிங் டிஸ்க் பார்ட்னு இந்த இடத்துல வந்து வந்துருச்சு சரிங்களா. இப்படி தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேக்ஓஎஸ் வந்து பூட்டபுளாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம பென்ட்ரைவ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இதை வந்து இன்ட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மேக்ஓஎஸை ஆன்லைனில் போய்ட்டு இன்டர்நெட் மூலமாக தான் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் என்னோட க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மேக்ஓஎஸ் டவுன்லோட் மட்டும் ஜஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் வந்தோடனே ஃபஸ்ட்லேயே வரும் ஹவு டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் மேக்ஓஎஸ்னு. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் support.apple.com இந்த வெப்சைட்குள்ளே வந்து லோட் ஆகி உள்ளே போகும். அப்படியே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ஓஎஸ்மே வந்து இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு இதில் பழைய ஓஎஸ் உங்கள் லேப்டாப்பில் என்ன ஓஎஸ் வந்து போட்டிருந்தீங்கன்னு பார்த்து, இல்லை உங்களுக்கு அதே ஓஎஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் எது வேணாலும் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இது மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கேட்கும். ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் வந்து இந்த லேப்டாப் பார்த்தீங்களா, இதில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஆப்பிள் வந்து இந்த Lion 10.7 இந்த ஓஎஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுவே வேணாலும் நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டாக வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக இந்த support.apple.com இந்த வெப்சைட்டில் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இன்ஸ்டால் மேக் ஓஎஸ்ன்னு இருக்குங்களா. இதுதான் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓஎஸ். இதோட சைஸ் பாருங்கள் 4 ஜிபிக்கு மேலே இருக்குது ஓகேங்களா. 4000 MBக்கு மேலே வந்து காமிக்குது. ஸோ இதுதான் வந்து ஓஎஸ். இந்த மாதிரி நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய பென்ட்ரைவில் மேக்ஓஎஸ் வந்து பூட்டபுளாக கிரியேட் பண்ணுறதுக்கு மஸ்ட்டு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். டிரான்ஸ்மேக்னு சொல்லி உங்கள் கூகுளில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே வரும் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்படியே நம்ம வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாம். எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த செட்டப் ஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு வாட்டி வந்து நான் டவுன்லோட் பண்ணி வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மேலே அம்புகுறி தெரியுதுல, இதில் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஜிப் ஃபோல்டராக வந்து உங்களுக்கு வந்து வரும். இது நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து வெளியே எடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு சாஃப்ட்வேர் வந்து கிடச்சிச்சு. இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ்லாம் நமக்கு வந்து ஷோவாக ஆரம்பிச்சிடும். இது மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டப் ஃபைல் இருக்குங்களா, இந்த செட்டப் ஃபைலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபினிஷ் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து வந்துடும் சரிங்களா. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் டிரான்ஸ்மேக்னு சொல்லி, இது 7 days வந்து ட்ரையல் வெர்ஷன் தான். இதிலே வந்து நம்மளுடைய பென்ட்ரைவ் வந்து பூட்டபுளாக வந்து நம்ம ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் மேலே வச்சு நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் வெயிட்னு போட்டு செகண்ட் வந்து ஓடிட்டு இருக்கும் ஓகேங்களா. இது ஆக்சுவலாக வந்து ட்ரையல் வெர்ஷன் தான். ஸோ நம்ம 7 நாளுக்குள்ளார நம்ம பூட்டபுளாக வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 நாளுக்கு அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் நமக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் மறுபடியும் கூட நம்ம வேணா வந்து டவுன்லோட் பண்ணி மறுபடியும் வந்து ட்ரையல் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து ரன்ன்றது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணோடனே அந்த இடத்துல வந்து ஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் டிஸ்க் இமேஜ், அதாவது ரெண்டாவது பார்த்தீங்களா ஓப்பன் டிஸ்க் இமேஜ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய ஓஎஸ் வந்து எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டவுன்லோட்ஸில் தான் நம்ம ஓஎஸ் வந்து ஆல்ரெடி வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா இதுதான் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஓஎஸ். ஸோ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய மேக்ஓஎஸ் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கிறது நமக்கு வந்து ஷோவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மேலே வச்சு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அகைன் வந்து இந்த இடத்துல இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல பார்த்தீங்களா இன்ஸ்டால் மேக்ஓஎஸ் பிகேஜின்னு இருக்குங்களா .pkg இந்த ஃபைலை வந்து அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து டெஸ்க்டாப்பில் வந்து விட்டுருங்க சரிங்களா. இது வந்து காப்பி ஆகும். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது முடியும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஓஎஸ் வந்து இந்த இடத்துல ட்ராக் பண்ணி கொண்டு வந்து டெஸ்க்டாப்பில் வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் அகைன் வந்து ஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் டிஸ்க் இமேஜ் இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து டெஸ்க்டாப் வந்து சூஸ் பண்ணுங்கள். நம்ம ஏன்னா டெஸ்க்டாப்பில் தான் வந்து ட்ராக் பண்ணி கொண்டு போனோம். இப்போ டெஸ்க்டாப்பில் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபைல் வந்து ஷோ ஆகுது. ஆனால் இங்கேயும் வந்து டெஸ்க்டாப் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபைல் வந்து நமக்கு ஷோ ஆகலை. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆல் ஃபைல்ஸ் அப்படின்றது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு இன்ஸ்டால் மேக்ஓஎஸ்ன்ற இந்த இது வந்து ஷோ ஆகுது சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு இன்ஸ்டால் மேக்ஓஎஸ் XPKG ஃபைல் நமக்கு ஒரு ஃபைல் வந்து கிடச்சிச்சு. இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த நம்ம கொண்டு வந்த இந்த ஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இன்னொரு ஃபைல் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து இதுக்குள்ளார நிறையா வந்து ஃபைல்ஸ் வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த டூல்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஹிடன் அண்ட் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு வந்து இருக்கும் சரிங்களா. இதை வந்து நீங்கள் அன்டிக்கில் இருந்தால் டிக் போட்டு விட்ருங்க. டிக் போட்டு விட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்துருங்க சரிங்களா. இப்போ நமக்கு வந்து எல்லா ஃபைல்ஸுமே வந்து நமக்கு வந்து ஷோவாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த இடத்துல பேஸ் system.dmgன்னு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அகைன் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு வந்து டெஸ்க்டாப்பில் வந்து போடுங்க. இதுதான் வந்து உங்களுடைய பூட்டபிள் மீடியா. இந்த ஃபைல் தான் உங்கள் மேக்ஓஎஸை 100% வந்து பூட்டபிளாக வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஃபைலை அப்படியே கொண்டு வந்து ட்ராக் பண்ணி டெஸ்க்டாப்பில் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா.
இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து அகைன் இங்கே வந்து நீங்கள் ஃபார்மேட் அடிக்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து சாண்டெக்ஸ் வந்து பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல யூஎஸ்பி டிஸ்க்குன்னு வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல யூஎஸ்பி டிஸ்க்னு இருக்குங்களா? இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மேட் டிஸ்க் ஃபார் மேக்னு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இங்கே மட்டும்தான் காமிக்கும். ஸோ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து எஸ் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃபார்மேட் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா உங்களுடைய யூஎஸ்பி டிஸ்க் மேலே வச்சு கிளிக் பண்ணி அகைன் வந்து இப்போ ஃபார்மேட் கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த இடத்துல ரீஸ்டோர் வித் டிஸ்க் இமேஜ்னு இருக்கு பார்த்தீங்களா? இது மேலே வச்சு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து எஸ் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்க கேட்கும். இந்த 3 டாட் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஓஎஸ் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓப்பன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகேன்ற சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சைஸ் வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் நம்ம திரும்ப வந்து ஓகே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரீஸ்டோர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீஸ்டோரிங் இமேஜ் டு டிஸ்க்னு வருது. ஸோ நம்மளுடைய ஓஎஸ் வந்து இப்போ பென்ட்ரைவ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து உங்கள் ஆப்பிள் லேப்டாப்பில் டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுடைய மேக்ஓஎஸை பூட்டபிளாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து இப்போ நம்மளுடைய மேக்ஓஎஸ்க்கு பூட்டபிளாக வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பென்ட்ரைவ்க்கு வந்து மூவ் ஆகி இந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச உடனே நான் வந்து இந்த ஆப்பிள் லேப்டாப்பில் போட்டு நான் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நமக்கு வந்து ரீஸ்டோர் கம்ப்ளீட்னு வந்து வந்துருச்சு. சரிங்களா? நம்ம ஜஸ்ட்டு வந்து ஓகே மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய யூஎஸ்பி டிரைவுமே இங்கே போய்ட்டு நம்ம எஜெக்ட் வந்து கொடுத்துடலாம். சரிங்களா? இந்த இதில் வந்து நம்ம எஜெக்ட் கொடுத்து நம்மளுடைய யூஎஸ்பி டிரைவுமே வந்து சேஃப் ரூமூவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சேஃப் ரூமூவ் வந்து நமக்கு ஷோ ஆகிடுச்சு. இந்த மாதிரி சேஃப் ரூமூவ் வந்து பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய யூஎஸ்பி டிரைவ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் லைஃப் வரும். இப்போ வந்து நம்மளுடைய நம்ம பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லேப்டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் மாஸ்டர் ரீசெட் கீ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் கீ காமிக்கலாம். ஆப்ஷன் ப்ளஸ் கமாண்ட் ப்ளஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கீயும் இப்போ நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பி கீ இருக்குது பார்த்தீங்களா? இந்த பி ப்ளஸ் வந்து ஆர். ஓகே, கமாண்ட் ஆப்ஷன் பி ப்ளஸ் ஆர் இந்த 4 கீ வந்து சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணணும். அதாவது இந்த பவர் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி முடித்த உடனே சேம் டைமில் இந்த 4 கீயுமே வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஆப்ஷன் கமாண்டு ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் இந்த 4 கீயுமே வந்து சேம் டைமில் இந்த ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு சேம் டைமில் ஹோல்ட் பண்ணி 20 செகண்ட் வந்து பிடிக்கணும். பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்பில் ஏதாவது செட்டிங்ஸ் ஏதாவது வந்து உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே யார்கிட்டே வந்து சர்வீஸ் கொடுத்துருப்பீங்க. அவங்க ஏதாவது வந்து செட்டிங்ஸ்லாம் உள்ள சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து மாஸ்டர் ரீசெட் செட்டிங்ஸ்க்கான கீ தான் வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? உங்களுக்கு ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.